எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் துரைன்னு தான் எனக்கு தெரியும். துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவர் வந்து என்னோட டீம், என்னோட அசிஸ்டண்ட்டு, என் கூட ஒர்க் பண்ணார், எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் சார்பாக அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம டீமில் இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜெயிம் சார், என்ன சார், ஓகே தானே சார் எல்லாம்? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நல்லா இருந்துச்சு. இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார், நீங்கள் நிறைய நல்ல பாட்டு எழுதிட்டுருக்கீங்க, தொடர்ந்து எழுதுவீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் படத்தில் பிரதரில் வந்து இந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேர் அனீஷு. ஆனால் அனீஷுன்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான், என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ, அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அது ஓகேடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன? இல்லை ப்ரோ, மற்ற பாட்டுலாம் அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்னா. இல்லைடா வாடா, ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லோரும் வராங்கடா. எதுக்கு வரணும் ப்ரோ? இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ண, எல்லாம் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு. இல்லைடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா. ஓகே ப்ரோ, அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் வராருல்ல அப்படின்னா. இல்லைடா, எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. சரி வாடா அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஸ்டேஜில் நான் எதுக்கு ப்ரோ ஏறணும், எனக்கு வேறு வேலை இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோன்னா, இப்போ சேது படமாகட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், அட்டகத்தி படமாகட்டும், அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக, சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால, மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது, அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இவங்க கோலி சோடா 2ல் பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ். பொண்டாட்டினி அந்த சாங் பார்த்தாவே தெரியும், அதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெபியூட் மூவி அழகு குட்டி செல்லம்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் மலையாளம் அண்ட் தெலுங்குல நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் சீரன்லேயும் ஒரு ரொம்ப நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் கிருஷா குருப் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. ஹலோ, குட் ஈவினிங். என்னோட பேர் கிருஷா குரூப். நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜித்தோட பேராக ப்ளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினி
இல்லை காஸ்ட் பண்ணதுக்காக கார்த்திக் சார் தேங்க்யூ. இந்த லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டீம் டு ஒர்க் வித் அண்ட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் என்னை காஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த படம் வி ஹவ் ஆல் ஒர்க்ட் ரியலி ஹார்ட் அண்ட் வீ வுட் ரியலி லைக் யுவர் சப்போர்ட். October 4th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அஸ் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அவங்கள நிறைய படம் பார்த்துருக்கேன். திவ்யா அப்படின்னாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காதல் கொண்டேனில் ரொம்ப எல்லாருமே பைத்தியக்காரமாக வந்து நம்ம சுற்றிருப்போம் அவங்கள பார்த்துட்டு. அண்ட் நிறைய படங்க இன்றைக்குமே அவங்க டான்ஸுக்கு நான் அடிமை. ஸோ எஸ், I would like to welcome gorgeous actress Sonia Agarwal ma'am to share few words about this movie. Vanakkam, good evening. Siren, it's a true life story and with a strong message. That was the core that made me say yes for the film. Even though it's a guest appearance for like a small role, but the base of the film was very strong and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Enya, Krisha, though we didn't have anything like some major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. மேம், ஒரு ஸ்மால் கொஷின். மேம், இப்போவும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. திவ்யா, காதல் கொண்டேன் மறக்கவே முடியாது யாராலையும். உங்களை தமிழ் மூவிஸில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபேன்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Fansku இதுதான் சொல்லணும் that you know that this is what keeps me going. The love that I'm getting in this in Tamil industry is the love that keeps me going, that makes me feel good every day. I wake up with the good feeling that I have so much and so many people loving me. I'm trying my best to keep up to it, and thank you so much for everything. Thanks. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார், ராஜேஷ் சார், நரேன் அண்ணன், எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன், ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பேமெண்ட், இந்த பேமெண்ட், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, இந்தாங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுவர ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க. உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை, உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசினேட்டராக ட்ரை பண்ணார், நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்போயே வந்து இதே ஸ்பீடு தான். எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணேன். சும்மா ஆமாம், அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார். பரபரன்னு இருந்துகிட்டு இருப்பார். அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு அந்த லைட்டு, இந்த லைட்டு, அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் க்ரௌடு அப்படிலாம் பயங்கரமாக அப்படி போய்கிட்டு இருக்கு. நேராக வந்துட்டு டேகா பார்த்துட்டியா, ரெடியா, பாப்பா டேகா போரு எங்க, நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க. ஓ ஷூட்டிங் வந்து எங்கே கேமரா சார் எங்கே ஆரம்பம் சார், இந்த மாதிரியே இருப்பார். பரபரன்னு இருப்பார். உண்மையிலேன்னு துரண்ணை வந்து அவருடைய சின்சிராட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயும் இருக்குது. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார், அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டியாக ஒரு லவ் வரும்.
ரொம்ப அழகான ஒரு லவ். அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை, நான் எங்கங்க சொன்னேன், இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு போயிட்டு பாரு ப்ரொடியூசர் வருவார், இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு. நான் வந்து டபுள் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு டபுள் ஆக்ஷனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார். அவர் குண்டாகவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க. நான் போய் நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணே என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே, நான் பெரியவனானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒன்றும் இல்லை சென்ட்ராயா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படிண்ணே டைலாக் போட போகிறீங்க? அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து போய் ஒல்லி ஆயிட்டான் அப்படியே போட்டாருங்க. அவர் ஒரு டைலாகில் மாற்றி விட்டார். அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த இப்போ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க. அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே. எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணே. சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. தேங்க்யூ. வேர்ல்டு வைட் அக்டோபர் 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் மறக்காமல் போங்க அண்ட் எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.